நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. ராமசாமி நடார் சொல்றார். என்னமா சொல்றீங்க அம்மாய பெண்ணே? என்னடாதா? பிள்ளை இல்லன்னு சொல்லி சரி காத்த பத்திக்கிட்டு ஊதப்படாது. ஊதாத குழல் கொண்டா காத்த பத்திக்கிட்டு ஊதி பார்க்கான். உனக்கு அப்போ ராமசாமி நாடார் சொல்லுகிறார். நாதாயன் கணவாராஜமன்னா நாம கெட்டாத கோயிலுக்கு ஏணி வைத்த மாலை சாத்தி பார்க்காத கோயிலுக்கு பிள்ளை இல்லன்னு சொல்லி எந்த நேரம் அழுதுகிட்டு இருக்கிறிய? சரி, நான் கொஞ்ச நெஞ்சமா தவம் செய்திருக்கிறேன். ஆமையா, எட்டாத கோயிலுக்கு ஏணி வச்சு மாலை சாத்தினேன். எட்டாத கோயிலுக்கு பால் பழங்கள் எல்லாம் அனுப்பி வைத்தேன். ஏன்னா எட்டாத கோயிலுக்கு சரி நீங்க ஏணி வைத்து மாலை சாத்தின லாட்சிக்கே இல்லையே. ஏணி வச்சு மாலை சாத்தோம்னா ஒருத்தன் ஏணியை தீட்டு போயிட்டான். ஓ, ஏணிய கழுவு போயிட்டு நின்று எப்பா ஏணிய கொண்டாங்க இவா. ஏமா ஒருத்தன் தூக்கிட்டு போனானா இல்ல ஒருத்தி தூக்கிட்டு போனாளா? அவ மேல நின்று ஏணி வச்சு மாலை சாத்தினா. சரி, வழியில போன வழி போக்கர் ஏணியை தீட்டு போயிட்டாங்க. அவர் தூக்கிட்டு போயிட்டாரு. ஆமா, இது போயிட்டு மேல மரத்துல இருக்கட்டு. நம்ம தான் வழி போக்கர்னு நினைக்கணும். அது ஏற்கனவே வந்து போக்கர். ஓ, வந்து போனவர். ஆமா, அதன தெரிச்ச ஆளுதான். சரி சரி, யாரு எப்படியோ சொல்லுவாங்க தெரியுமா? தெரிஞ்சவங்க. ஓ, பக்கத்துல தெரிஞ்ச சொந்தக்காரங்க. சொந்தம் எப்படி இவ்வளவு தூரத்துல இருக்குமா? ரொம்ப தூரம், ஒரு 50-60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டர். ஆமா, வரும்போது நெருங்கின சொந்தம். ஏணி ஏத்திட்டு போனே ரொம்ப பெரிய சொந்தம், தூரத்து சொந்தம். ஓ, தூரத்துல போயிட்டு. அதனால அப்போ ராமசாமி நடார் சொல்லுகிறார். எட்டாத கோயிலுக்கு ஏணி வைத்து மாலை. அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பார்க்காத கோயிலுக்கு பால் பழங்கள் எல்லாம் அனுப்பி வைத்தோம். அனுப்பி வச்சு நீ எதற்காகமா? நல்ல மனசோட இருந்து நல்ல எண்ணத்தோட இருந்தா தானே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, என்ன அதனால தான் ஒவ்வொரு சீப்பு பழம் கெடுத்தோம். ஆமா, கெடுத்தோம். நவாயில் பழம் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். சரி, ஆமா, பழம் வாங்கி கொடுத்தீங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்கள? அதனால நீங்க எப்ப மாதிரி சொன்னீங்க அது அப்படியே ஸ்டோரா நிக்கும். ஓ, ஸ்டோன்ல மண்டையில இருக்கும், திடீர்னு வரும். அப்படியா? வந்து போகும். எம்மாய பெண்ணே, நான் போகாத கோவிலும் அல்ல, பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களும் அல்ல, குளிக்காத குளமும் அல்ல, கும்பிடாத சுவாமியும் அல்ல, கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கடவுள் என்று கை தொழுதோம். பகவான் நம்மளை கண் விழித்து பார்க்கவில்லையே. இன்னும் நமக்கு ஒரு குழந்தை கொடுக்கவில்லையே. ஒரே ஒரு பிள்ளை செல்வம் தரவில்லையே. நம்ம கற்கவேல் ஐயனார போய் சாமி கும்பிட்டு வருவோம். ஆமா, நம்ம ஐயனார போய் கும்பிட்டு வருவோம். நம்ம ஐயனார் குழந்தைவரம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. சரி, என்ற கணவனும் மனைவியுமாக ஒரு நாள் தினத்திலே எழுந்து அவர்கள் நீராடி சாணோ செய்து தேவநாதர் வட்டோடு கற்கவேலையன் வாசலிலே 61 தேவாதையோ 61 கோட்டோரவோ அட்டநாதன் கேந்திரபால அயங்காத்த தன்னோடனே நம்பி பெரிய நம்பி பெறை அழகி
சரி. சட்டநாதன், கேந்திரபாலன், கயங்காத்தான், சின்ன நம்பி, பெரிய நம்பி, கொத்தப்பற, அழகி, கொலவாள, கன்னி. இப்போ உங்க அண்ணாச்சி போய் 4 வரி தான் எடுத்து வந்தது. எவ்வளவு பெரிய கதையா இருந்து பாருங்க. யாரால கேட்கணும்? எதனாலமா? அந்த அம்மாளால. சரி. நாக்கில குடி இருக்கா. சரி. அவ அம்மா வந்து நாவல குடி இருக்கா. எப்படி படிக்க போறோம்? எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, அம்மா கதையை பாடுங்கன்னு சொல்றாங்களே. நம்மளும் 1 வருஷம் அம்மாள் வரலாறு படிக்கலையே நினைச்சேன். சரி. இந்த ஆண்டுதான் மக்கள் நாவிலே வெளிப்படுத்தி இருக்கிறேன். நேத்து தான் அம்மன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது. நாக்குல நான் வந்து குடியிருப்பேன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? சரி. நடந்துட்டா. சரி. அப்போது பார்த்தா ராமசுவாமி நடார் சொல்றாரு, பெண்ணே என்னம்மா நம்ம நாளை காலையில எழுந்திருச்சு சரி நம்ம கற்கவேலையன் கோயிலுக்கு போவோம். ஒரு 5 மணிக்கே எழுந்திரிச்சு போவோம். யார் கண்ணில முடிக்காம போவோம். சரி. யாருக்கும் தெரியாது. என்ன எதுக்கு போறியா? திருட்டு கல்யாணம் முடிக்க போறீங்களா? ஏ இல்லம்மா, குழந்தை பாரு வாங்க போறோம். 5 மணிக்கு போறோட நான் பயந்தே போனேன். புள்ள 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 வர வாங்க போறோம். திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கு போடு. சரி. அதனால அதையும் பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் நாங்க பார்க்க முடியாமா, கவர்ந்துகிட்டே போயிருவோம். அதுக்கு தான் கேமரா வாங்கி மாட்டிருக்கோம். அதான் கேட்டேன். யாருக்கனே நாங்களும் கேமரா மாட்டி வச்சுட்டு தாங்க வந்து உட்காந்துருக்கோம். ஆமா, யார் அங்க போய் மம்பட்டியை கையில எடுத்தாலும் சரி. அப்போ உங்க செல்லுல தெரியும். எல்லாம் செல்லுல லைன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இருந்தே பேசினா போதும். ஆமா, அங்க ஓடிரும். சரி. யார்கிட்ட ஈ கூட உள்ள வர முடியாது. ஈ கூட வரணும், கேட்டுட்டு தான் வரணும். செல்லுலே கலெக்ஷன் பண்ணி வச்சாச்சு. ஒரு ஏரோப்ளேன் ஒண்ணு வாங்கிட்டாங்க போகும்போது. அப்படியா? ஏமா அது ஹெலிகாப்டர். அதை ஒண்ணு வாங்கி தந்துடுறேன். ஏற்கனவே பாம்பேக்கு போன வந்தியா போயிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா. என்ன மைப்பேசி மாதம் போண்டி இருக்கு, நீ முன்ன கட்டியே போயிட்டு வந்திருக்கேன். நாங்க முன்னாடியே பண்ணுமோ? ஆமா. அப்போ பார்த்தார் அந்த ராமசாமி நடார் சொல்றாரு, பெண்ணே நம்ம நாளை காலையில நம்ம கற்கவேலையனை போய் சாமி கும்பிட்டு வருவோம். ஆமா, காலையிலே கற்கவேல ஐயனாரை போய் பார்த்துட்டு வருவோம். அந்த காலத்துல பிள்ளை இல்லாதவங்க எல்லாம் சரி கற்கவேலையனை தான் முதல்ல போய் கும்பிட்டு இருக்காங்க. ஆமா, முதல் தெய்வம் கற்கவேலையன் தான். ஆமா, ஏன்னா அந்த ஐயனார் குழந்தை வரம் கொடுப்பாருன்னதா. நம்ம அருணாசல சாமி பிறந்தது கூட சரி அந்த கற்கவேலையன் அருள்தான். ஆமா, கற்கவேலையன் செட்டியாபத்தில பெரிய சாமி இருக்காரு. இந்த 2 பேரையும் தான் போய் அந்த ராமசாமி நடாரும் சரி அவருடைய மனைவி போய் கும்பிட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் முதல்ல கற்கவேலையன் கோயிலுக்கு தான் போறாங்க. சரி. அதுக்கப்புறம் தான் அந்த செட்டியா முன் மண்டபம் கட்டி வச்சது அந்த ராமசாமி நடாரும் அவர் தம்பி கருத்த பாண்டியன் தான். சிறப்பு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அப்போ நல்ல தெய்வம். சரி. கற்கவேலையனார். ஆமாமா. அதனால நம்ம நாளை காலையில போய் சாமியை கும்பிட்டு வருவோமே. சரி. இது காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஆமா அந்த கற்கவேலையனுடைய ஆலயத்தில் தேறி குடியிருப்பிலே வந்து கற்கவேலையனாருடைய ஆலயத்தில் வந்து சாமி உன் கதை எனக்கு படிக்க முடியலையா அம்மா தாயே? ஆமாம்மா, என்னால படிக்க முடியலையா அம்மா? சரி. அந்த கற்கவேல் ஆலயத்திலே வந்து அவர்கள் நீராடி சாணம் செய்து தேவநாதர் மட்டும் ராமசாமி நாடாரோ அவருடைய மனைவி ஆலயத்தில் வந்தல்லவோ. அப்பா ஏ கற்கவேல் ஐயனாரே என்று 5 வாரம் சுற்றி வந்து 5 வாரம் சுற்றி வந்து அடிபணிந்து தண்டால சுத்தி வந்து வணங்கி தண்டாலோ சுற்றி வந்து வணங்கி தண்டாலிட்டா பாயாமொழியிலிருந்து நடந்தே வராங்க. காலை ஒரே நடை பயணம் தான். காலையிலே நடை பயணம். கட்டு சாதம் கட்டிக்கிட்டு நடை பயணம். கட்டு சோறு கட்டிக்கிட்டு கணவன் மனைவியும் நடந்து வராங்க. கட்டமது பொறுவிலங்காய் கட்டு சாதம் கரம் எடுத்து போறதற்கும் வாரதற்கும் பொன்பணமும் தனை எடுத்து அதாவது கணவனும் மனைவியுமாக நடந்தே கற்க தேடி குடியிருப்புக்கு வராங்க. ஒரே கணவனும் ஒரே மனைவியுமாக நடந்து வருகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா இன்னும் கூட 2 சொல்லி போடுவிய போல இருக்க. எங்க தெரிஞ்சே நாங்க சொல்லுவோம். அதான் கேட்டேன். தெரிஞ்சதான் மக்களுக்கு சொல்லுவோம். அவ்வளவுதான். மக்களுக்கு தெரியப்படுத்துவிய. அப்படியா? கண்டிப்பா தெரியணும்ல. கண்டிப்பா. பொய்யான விஷயத்தை தான் தெரியப்படுத்த கூடாது, உண்மையை தெரியப்படுத்தலாம். உண்மையை தெரியப்படுத்தணும். எங்க வேணாலும் பேசலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். ஆமா, அது தெரியணுங்காண்டி நாங்க சொல்லுவோம். நாங்க பொய் பேசினா தானே பயப்படணும், நாங்க உண்மையை பேசுவோம். சரி, எதுக்கு பயப்படணும்? பொய் என்றைக்கும் நிலைக்காது. பல நாள கல்லே ஒரு நாளைக்கு பிடிபடுவான். சரி, அது மனுஷன்ட்ட பிடிபடுவான், தெய்வத்துக்கிட்ட ஏற்கனவே பிடிபட்டு தப்பிக்கவே முடியாது. சரி. அப்போது பார்த்தார் அந்த குழலு கேக்கா, அந்த பிள்ளை குழலை கொஞ்சம் தூரம் வாங்கி வைங்கக்கா.
அவர்கள் காலையிலே எழுந்து நடந்தே வராங்க கட்டி சோறு கட்டிக்கிட்டு கணவனும் மனைவியுமாக சரி ஒவ்வொரு வனங்களாக கடந்து ஆமா தேரி குடியிருப்பிலே வந்து 21 தேவதை அடிபணிந்து தண்டனிட்டார்கள். ஆமாம்மா 5 வாரம் சுற்றி வந்து அடிபணிந்து தண்டனிட்டார் ராமசுவாமி நடார். சரி முக்காலம் சுற்றி வந்து முடிவணங்கி தண்டனிட்டார். ஆமா நாக்காலம் சுற்றி வந்து நடைவணங்கி தண்டனிட்டார்கள். நடைவணங்கி தண்டனிட்டார். அந்த கற்கவேல் ஐயனார் ஆலயத்துல முந்தி ஏந்தி ராமசாமி நடாருடைய மனைவி சரி ஐயா கற்கவேல் ஐயனாரே ஏன் தெய்வத்தை காயாமொழியில விட்டுட்டு சரி நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். உம்மை தேடி நாடி வந்திருக்கிறேன். உலகமெல்லாம் பேர் பெற்றவர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க. எனக்கு நீர் குழந்தை பாக்கியம் கிடைக்க தர வேண்டும், நீங்க புள்ளவரம் தர வேண்டும் என்றவர்கள் சாமியை வணங்கி கொண்டு இருக்கும்போதே கவிழி அடிக்கங்க ஐயா வரம் கொடுத்தாச்சு. சரி கவிழி கட கட கடன்னு அட்டிக்கு ஆகா 2 பேருக்கு சந்தோஷம் தாழ முடியல. சரி ஆகா நம்ம சாமி கும்பிட்டது தெய்வத்துக்கு நல்ல மனசு பூர்வீகமாக தெரிந்து விட்டது. ஆமா நம்ம அடிச்ச மணி எங்க தெய்வத்துக்கு கேட்டுட்டு நம்ம ஆலயத்துல அடிச்ச மணி அவர் செவியில இப்பதான் கேட்டு இருக்கிறது ஐயனாருக்கு கேட்டிருக்கு என்று சொல்லி 2 பேரும் சந்தோஷமாக ஆமாம்மா சாமியை கும்பிட்டாங்க. கொண்டு போன சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாங்க. சரி கணவனும் மனைவியுமாக சரி அவர்கள் தன்னுடைய நாட்டுக்கு ராமசாமி நாடார் அவருடைய மனைவி பேரோ வருகிறாரே வந்து நின்று யாதே செய்வார். தன்னுடைய நாடாகப்பட்ட காயாமொழிக்கு வந்து சேர்ந்தார்கள் ராமசாமி நாடாரோ அவருடைய மனைவியும். சரி அன்றைக்கு சாமமான சாமோமையா குதிரையோட வந்து காட்சி கொடுக்கிறார். சரி குதிரையோட வந்து காட்சி கொடுக்கிறார். அன்றைக்கு சாமத்து வேளையில கணவனும் மனைவியும் சந்தோஷமாக நிம்மதியா தூங்குறாங்க. சாமி நமக்கு வரம் கொடுத்தாச்சு சரி என்று சந்தோஷமாக தூங்குறாங்க. ஆமா தூங்கும் போது அன்று இரவு சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். ஐயனார் காட்சி அளிக்கிறார். சிவன் வருகிறார். ஐயனார் 21 தேவதையும் கண்ணுக்கு தெரியுது. சரி 21 தேவதையும் 61 கூட்டுறவுமாக ஐயனார் குதிரையோட வந்து நிக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. சரி கூட்டம் கூட்டமா தெரியுது. நைட்ல என் கண்ணுக்கு தெரிஞ்சது அது மாதிரி கூட்டம் கூட்டமா கடற்கரையில நிக்காங்க. சரி நைட்டு உங்க கண்ணுக்கு தெரியவே தான் அப்படி சிரிச்சீங்களோ? சிரிச்சு அப்புறம் எப்படி சிரிக்கத்தானே செய்யணும். கூட்டம் கூட்டமா நிக்காங்க. பெண்களா நின்று கடல்ல குளிக்காங்க. சரி ஒரு 10 வயசு பிள்ளை நம்ம அந்த பாப்பா மாதிரி அது கிட்டத்துல ஒரு பெரிய பாம்பு கிடக்கு. நான் ஒரு 10 அடி தூரத்துல இருந்து பாம்பு இருக்கு பாம்பு கிடக்கு அங்க பாருங்க பெரிய பாம்புங்க. சரி யாருமே அதை கவனிக்கல. அது சொல்லி முடிக்க அது அப்படியே நகர்த்து போய்கிட்டு இருக்கு. சரி தண்ணிக்குள்ள ஒரு கரண்ட் அளவு தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள கிடக்கு பாம்பு. எப்படி வாரா பாருங்க பாம்பு ரூபத்திலயும் பாப்பா ரூபத்திலயும் கண்ணுல வந்து அப்பா காண்பித்தா. ஆமாமா சிறுமி ரூபத்திலயும் கண்ணுக்கு தெரியுமாமா. அம்பாள் கொடுத்த வரத்தின்படி நைட்ல இருந்தது. இந்த பாப்பா ரூபத்துல அங்க பக்கத்துல பாம்பு பக்கத்துல நிக்கிற பாப்பா. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இப்பதான் அதனால அந்த கதையை பாடிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கு உண்மையான வரலாறு வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா. அப்போது அன்று இரவு பகவான் ஐயனார் காட்சி கொடுக்கிறார். சரி ஐயா ராமசாமி நடாரே என்னையா அம்மா என் பெண்கொடியே என்னம்மா நீங்க அஞ்ச வேண்டாம் அம்மா பதற வேண்டாம் ராமசாமி நடாரே சொல்லி பகவான் ஐயனாரோ துணைக்கும் 2 பேருக்கும் பகவான் குதிரையோட காட்சி கொடுத்தார் ஐயா ராமசாமி நடார். சரி நீங்கள் யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் யாதொன்றுக்கும் பயப்பட வேண்டாம். இன்றையிலிருந்து என்ன எண்ணி 10வது மாதத்துல 10வது மாதத்திலே உங்க வீட்டுல ஒரு தொட்டில் ஆடும் அம்மா. சரி துள்ளி துள்ளி விளையாடும் அம்மா. கன்னியர்கள் 4 பேரிலே ஒரு பெண்ணை நான் கைலாசத்தில் உள்ள பெண்ணை உனக்கு நான் பரிவு செய்ய போகிறேன் அம்மா. சரி நீங்கள் யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் கவலைப்பட வேண்டாம். என் ஆலயத்திற்கு வந்ததினால் உனக்கு எந்த ஒரு குறையும் வராதம்மா. கூடிய சீக்கிரம் வீட்டுல ஒரு தொட்டில் ஆடும் அம்மா. அதுவும் ஒரு பெண் குழந்தை தான் தருவேன் அம்மா. அப்படி என்று சொல்லிவிட்டு அங்கே கற்கவேல் ஐயனார் மயமாக மறைந்தார். அதோடு மறையவில்லை. சரி 8 வயது வரை மட்டும்தான் அது உன்னோடு இருக்கு. ஓ அது தலையெழுத்து. ஓ சிவன் சொல்ற பகவான் சொல்றாரு 8 வயதுக்கு மேல பிள்ளை என்னோடதான் இருக்கு. 8 வயசு வரதான் குழந்தை உனக்கு. சரி அந்த பெண் குழந்தை உனக்கு. பெண் குழந்தை பிறக்கும். அது 8 வயசு வரதான் இருக்கும் கையில. அந்த 8 வயசுக்கு பிறகு அது எனக்கு தான் சொந்தம்.
எப்படி சொந்தம்? 8 வயசுக்கு அப்புறம் எனதான் சொந்தம். எனக்கு தான் சொந்தம். சரி என்று சொல்லிவிட்டு மாயமாக மறைந்து விட்டார்கள். பதறி முழித்தார்கள் கணவனும் மனைவியுமாக இருவருமாக. பெண்படியால் சொல்கிறார், என் கணவா ராஜ மன்னா இந்த வார்த்தை சொல்ல நேற்று நல்ல இரவினிலே ஊரடங்கு ஜாமத்திலே நான் கண்ட கனவு சொல்கிறேன் சுவாமி. சொல்லம்மா. எனக்கு பகவானே காட்சி கொடுத்தார். ஐயனார் குதிரையோட வந்து பூதங்களோட நிற்கிறார். சரி எனக்கு வரம் கொடுத்தார். ஆமா, கற்குவேல் ஐயனார் வரம் கொடுக்கிறார். எப்படி அம்மா கொடுத்தார்னு கணவன் கேட்டார். சரி, அதாவது உனக்கு இன்றையில இருந்து எண்ணி 10வது மாதத்துல உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அம்மா. அழகான பெண் குழந்தை பிறக்கும் அம்மா. சொன்னாரு அது சந்தோஷம். அந்த குழந்தை 8 வயசு வரதான் நம்ம கையில இருக்குமா. ஆமா, 8 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை நமக்கு சொந்தம் இல்லையாமே. ஆமா, காயாமொழி ஐயனார் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லுகிறாரு. சரி, எந்த குழந்தை இருக்கு புள்ள மலடுங்கிற பட்டம் நமக்கு நீங்கணும். சரி, புள்ள இருந்தா போதும். மலடு இங்க பட்டம் நீங்கனா போதும் நீங்கணும். எவ்வளவு நாளைக்கு இருந்தால் என்ன, சரி கடவுள் பார்த்துக்கிடுவாரு. ஆமையா. என் கணவனும் மனைவி 2 பேரும் ஒண்ணு போல. நானும் அதே கனவை தான் கண்டேனம்மா. சரி, நீ கண்ட மாதிரிதான் நானும் கனவு கண்டேன்னு கணவனும் சொல்லுகிறார். ராமசாமி நடாரும் அதே மாதிரிதான் நேத்து கனவுல வந்தது என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் யாதொன்றுக்கும் நம்ம அஞ்ச வேண்டாம் என்று இருக்க அங்கே அன்று முதல் அங்கே கர்ப்பமானா ஊரறிய ஒரு மாதோ அடறிய 40 நாள் மாதத்திலே ஓலை போகுதே போ 2வது மாதத்திலே ஈஸ்வரர் சஞ்சோமனா 1வது மாதத்திலே துமணி கர்ப்பமானா 4வது மாதத்திலே கையாவில் கர்ப்பமானா 5வது மாதத்திலே அருங்கிலியால் கர்ப்பமானா 6வது மாதத்திலே அங்கோமல்ல தங்க நீரோ. அப்படியே அண்ணா இன்னான்னு மாதம் 10 மாதம் நெருங்கியது. சரி, ராமசாமி நாடாருக்கும் அவர் மனைவிக்கு சந்தோஷம் தாழ முடியல. ஆமா, பிள்ளை இல்ல வாசல் இல்ல பிள்ளை பிறக்க போதுன்னு சந்தோஷம். சரி, பிள்ளை இல்லாத வாசல்ல சரி நமக்கு ஒரு கூடிய 10 நாளையில வீட்டுல தொட்டில் ஆட போகுது. ஆமா, அழகான பெண் குழந்தை வந்து பிறக்க போகுதே என்று கணவனும் மனைவியுமாக ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தத்தோட பிறந்திருக்கிறார்கள். சரி, 10வது மாதத்துல ஆமா ஊதக்கூடாது. ஊதனா குழல் எங்களுக்கு ஒரே தர மாட்டோம், எங்க விட்டு கொண்டு போயிருவோம். அதனால 10வது மாதத்திலே இந்த பெண் கொடியாள் வயிற்றிலே அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. என்ன குழந்தை? பெண் குழந்தை. கைலாசத்துல உள்ள ஈசன் தேவி பார்வதியே குழந்தை வர மாதிரி பிறக்க கிடவுதுமா. சரி, ஏன்னா அவங்க பிள்ளை இல்லாம தவம் செய்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய அவதாரம் தான் எனக்கு போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும். ஆமா, பார்வதியோட அவதாரத்தில் தான் அங்க பிள்ளையாக பிறக்க வேண்டும். சரி, என்ன பார்வதி ஒரு அவதாரம் 2 அவதாரமா? அவதாரமா? நிறைய கதைகளில கன்னிமார்களையும் பூலோகத்துல அவங்களுக்கு குழந்தைய பிறக்க வச்சிருக்கிறார் சிவபெருமான் மனிதருக்கு. சரி, ராமாயணத்துல ஹரிச்சந்திர மன்னனு கூட ஆமா கன்னிமார்களை விட்டு நடனம் ஆட சொன்னார். சரி, இந்திரனுடைய இந்திரலோகத்துல ஆமா இந்திராணிக்கும் சரி அதாவது பிள்ளை இல்லாம இருந்தாங்க, அவங்களுக்கு கன்னிமார்களை குழந்தையாக பிறவி செய்தார். ஆமா, அப்படியெல்லாம் இருக்கு. சரி, ஆனா இந்த பெண்ணு செய்த தபத்தினாலே கற்குவேலைக்கனாருடைய அருளாலே அதாவது பார்வதி நீ போய் பிள்ளையாய் பிறக்க கிடவது. சரி, என்ன நம்மளை வேண்டி நடந்து வந்து தவம் செய்தாங்க. ஆமா, நம்மளை ஏந்தி தவம் செய்தாங்க. 12 ஆண்டு காலம் தவம் இருந்தார்கள். முந்தி ஏந்தி நம்ம கிட்ட வந்து மண்டிக்கிட்டு கேட்டாங்க. சரி, நம்ம கண்டிப்பா நான் ஒரு பிறவி உனக்கு ஒரு பிறவி கொடுத்திருக்கிறேன். ஆமா, அந்த பிறவி நீ அதாவது ராமசாமி நடாருக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும். சிறப்பு என்று அவர் அன்றைக்கே சொன்ன வாக்கு தானே. ஆமா, 10வது மாதத்துல அழகான பெண் குழந்தை. சரி, அவ இருக்கிற அழகை பார்க்கும் போது 32 லட்சணங்களை பொறிந்திருக்கிறார். ஈசன் தேவி பார்வதியை போலவே இருக்கின்றாள். கைலா அந்த பார்வதி தான் இந்த பார்வதி. சரி, ஆனா அச்சில போட்டு எடுத்த மாதிரி தானே இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாத. ஆமா ஆமா, அப்புறம் அப்படித்தானே இருக்கும். சரி, சொர போட்டா பாவைய முளைக்கும், சொரதான் முளைக்கும்.
அப்போது பார்த்தார் அந்த ராமசாமி நடார். சரி. பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறார். ஆமா. அவளை சங்குமையில் வால் ஓட்டி ஆமாம்மா சகல பேர்களுக்கு தாலாட்டு பாடி வளர்த்து வருகிறார் ராமசாமி நடார். சரி. அவரும் அவருடைய மனைவியுமாக இருவருமாக அவங்க எப்படி தாலாட்டுறாங்க பாருங்க. எப்படி எப்படி அம்மா அம்மா ராரிரோ அம்மா ராரோ ராமசாமி நாடாரோ அவருடைய மனைவியை சொல்றாங்க. பார்வதி கைலாசத்துல உள்ள ஈசன் தேவி பார்வதியை போல இருக்கிறார் நம்முடைய மகா. சரி. பார்வதியே நீ எனக்கு பால் குடமாய் வந்த கண்ணோ. ஆமா. நாங்க பால் அளந்தே எம்மா நாளி வந்த கண்ணோ எம்மா நாளி அல்ல முத்தழகே எல்லா கதைகளிலும் தாளாட்டுறது மெதுவா நிதானமா ராகமா இழுப்பாங்க. சரி. இது கொஞ்சம் வெரைட்டி போவோம். ஆமா ஆமா அதுதான் பின்னாடி வெரைட்டி பிடிக்கும். வெரைட்டி பிடிக்கணும். அண்ணாவி பின்னால குடுகுடுன்னு ஓடணும். ஓட முடியலம்மா. ஓடணும். இது எத்தனை வருஷம் ஓட்டம்? சரி. 40 47 வருஷமா ஓட்டம். இது 45 வருஷம் சர்வீஸ். அங்க ஒரு 2 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓட நெறியில அத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஜாயிண்ட் பண்ணி கொறுத்து விட்டு இருக்கு. சரி. ஊசியில கொறுத்து இருக்கு. முத ஆள் அங்க இருந்தது, அடுத்து இங்க இருந்தது, இப்போ அங்க இருக்கு. ஓஹோ. எங்க இருக்கோ இனிமே அங்க, அதாவது தெற்க எங்க ஐயா கிட்ட இடம் இல்ல. அப்படியா? அப்போது வார்த்தா ராமசாமி நடார் சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்? எம்மாய பெண்ணே, நம்முடைய குழந்தை 32 லட்சணங்களை பொறித்திருக்கிறாளே. ஆமா. அவளை 4 ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக. சரி. ராமசுவாமி நாடாரும் அவருடைய மனைவியை வளர்த்து வருகிறார்கள். அவளை சுகர் கம்மியா ஆமா. இதமா சரி சரி. அப்போது அது கடைசி சொல்லுவோம். அப்போது அருமை மகளை, சரி, நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன பேர் வைக்கணும்? என்னம்மா பெயர் வைக்க வேண்டும்? அவ இருக்கக்கூடிய அழகை பார்க்கும் போது பார்க்கடல் வாசன் பரந்தாமன் நாராயணமூர்த்தி மாதிரி இருக்கிறாள். ஏ பண்டாரமூர்த்தி மனைவி லட்சுமி மாதிரி இருக்கிறாள். லட்சுமி மாதிரி இருக்கிறாள். ஆமா. அந்த பெருமாளுடைய நாமத்தை கொண்டவள் போல் இருக்கிறாள். சரி. இவளுக்கு அருமையான பேரு பெருமாள் அம்மா. நம்ம பிள்ளை செல்ல பிள்ளைல. சரி. சொல்லும்போதே புள்ள இருக்கியம்மா.
இவளுக்கு பெருமாள் அம்மன் என்று பெயர் கொடுத்தார்கள். என்ன பேரு? பெயர் கொடுத்தார்கள். பெருமாளுடைய பெயர் வரணும். அவ்வளவு நிறத்துல நீல நிறத்திலையும் அவ்வளவு ஒரு அழகாக அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கிறார். பெருமாள் அம்மா. அவளுக்கு பெருமாள் அம்மன் என்று பெயர் கொடுத்து செல்ல பிள்ளைனால பெருமாள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.